ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஈச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதானி செய்யும் என்னை நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சிலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீபம் உபாஸ்மகே. வணக்கம். கடவுளுக்கு படைக்கக்கூடிய பூக்களின் தன்மைகள். இந்த ஒரு மலரை இறைவனுக்கு படைக்கும்போது எந்த முறையிலே படைக்கலாம், எப்படிப்பட்ட பூ மலர் என்பது என்ன ஆதிக்கம் கொண்டது, எந்த ஒரு புஷ்பத்தை எந்த ஒரு சாமிக்கு படைக்கலாம் படைக்கக்கூடாது என்ற விதிமுறையும் உண்டு. அப்போ புஷ்பங்களால் சிவனுக்கு புஷ்பம் இல்லாமல் சிவலிங்கம் இருக்கவே கூடாது. லிங்கம் இருக்குதுன்னா அது மேலே ஒரு பூ இருக்கணும். அதுதான் முறையும் கூட. அப்போ எந்தெந்த வகை உண்டு புஷ்பத்தில் அப்படின்னா, சாத்வீகம், ராட்சசம், தாமசம், மிச்சரம் என்ற 4 வகைகள் உண்டு. மலர்கள், புஷ்பங்கள். இந்த 4 வகைகளிலே வெண்மையான புஷ்பங்கள் சாத்வீகம், சிவந்த புஷ்பங்கள் ராட்சசம், கருநிற புஷ்பங்கள் தாமசம், மஞ்சள் புஷ்பங்கள் மிச்சரம். இந்த வகையிலே அந்த கலருக்கேற்ற வண்ணத்துக்கேற்றவாறு புஷ்பங்களை இருக்குது, இப்போ நடைமுறையில் இருக்குது. அப்போ சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணமும் உள்ள வில்வ இலை, இந்த 3 குணங்களும் அதற்கு உண்டு. இதை இப்படிப்பட்ட ஒரு வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணிப்பதால் 3 ஜென்மத்தின் குலோத்தாரணம் செய்து சிவலோகத்தில் கொண்டாடப்படுபவராக கருதப்படுவார் என்று கூறுகிறது. இது நான் சொல்லலை, குருமார்கள் சொல்லுது. அதே போல் வில்வம் புதுசாக தான் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து வைக்கணும். அபிஷேகத்துக்காகட்டும், லிங்கத்தின் மேல் வைப்பதற்காகட்டும், எதுக்காக இருந்தாலும் பழையதையே நீரில் நனைத்து மறுபடியும் வைக்கலாம். காஞ்சிட்டு இருக்குது, இது ஒரு என்ன ஒரு மாதிரி இருக்குது, புதுசாக பறிச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வில்வத்தை மட்டும் படைச்சதையே திருப்பி படைக்கலாம், தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணிப்பதால் முன் ஜென்மத்தில் ஏற்பட்ட பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். இதிலே சொர்ண புஷ்பம் 3 நாளும், வில்வம் 5 நாளும், துளசி 10 நாட்களும் திரும்ப நீரில் கழுவி தண்ணியில் அழுத்திட்டு மறுபடியும் வைக்கலாம். இதற்கு தோஷம் இல்லை. இந்த 3க்குமே தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்நானம் செய்த பின் புஷ்பத்தை அப்படியே பறித்து வந்து சாமிக்கு சாத்துவாங்க, போடுவாங்க, மாலை மாதிரி பூ வைப்பாங்க. இது பூஜைக்கு உதவாத, இப்படி செய்யக்கூடாது அப்படின்றாங்க. இப்படி செய்யக்கூடாது. ஈரவேட்டி
குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோடு வருவாங்க. ஈர வேட்டி மாட்டி காய்ந்த வேட்டியை கட்டிக்கொண்டு வாழை இலை அல்லது பூக்குடையில் கொண்டு வர வேண்டும். அந்த புஷ்பங்களை, பூஜைக்கு உண்டான பொருட்களை கொண்டு வர வேண்டும். ஈர துணியோடு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல அர்த்தம் இது. அதே போல் கீழே விழுந்த புஷ்பம், கிழிந்த புஷ்பம், அதே போல் வாடிய புஷ்பம், கேசம் சேர்ந்தது, இப்படிப்பட்ட புஷ்பங்களை தவிர்க்கப்பட வேண்டியதாகிறது, தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் அட்சதையால் விஷ்ணுவையும், துளசியால் விநாயகரையும், அருகினால் தேவியையும், வில்வத்தால் சூரியனையும் பூஜிக்க கூடாது. இவற்றை அந்தந்த கடவுளுக்கேற்றது போல தான் செய்யணும், மாற்றி செய்யக்கூடாது. இது தவறு அப்படின்னு சொல்லுது. ஊமத்தை, எருக்கு புஷ்பங்கள் விஷ்ணுவுக்கு வைக்கக்கூடாது. பூஜைக்குரிய எருக்கு, புன்னை, செண்பகம், நந்தியாவட்டை, பாதரி, கண்டங்கத்திரி, அரளி, நீலோற்பலம், இந்த 8 புஷ்பங்களும் அஷ்ட புஷ்பங்களாக கருதப்படுகிறது. எந்த ஒரு புஷ்பத்தையும் கிள்ளி சாமிக்கு படைக்கக்கூடாது. இது தரித்திரம் ஏற்படும். பல நாமாக்களுக்கு ஒரு முழு புஷ்பம் அர்ச்சிக்கலாம், தவறேதும் இல்லை. பத்திரத்தை கிள்ளி அர்ச்சிக்கலாம். வில்வம், துளசி தளந்தளமாக அர்ச்சிக்க வேண்டும். தாமரைப்பூவில் சரஸ்வதியும், அரளிப்பூவில் பிரம்மாவும், வன்னியில் அக்னியும், இப்படி பல விருட்சங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடவுளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, தெரிந்து கொள்ள வேண்டும். துளசி, வில்வம், இந்த புஷ்பங்கள் எந்தெந்த குணங்கள் கொண்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பதிவு. வணக்கம்.